ஒருத்தன் கூட லைக் பண்ண மாட்டான். நான் பார்ப்பேன். ஏன்னா நல்லதை பண்ணா நம்ம அதை ஏன் நான் அப்பதான் கேட்பேன், ஏன் லைக் பண்ண மாட்டேன்றானா? இப்ப லைக் பண்ண என்ன ஆயிடும், நான் திரும்ப திரும்ப செய்ய ஆரம்பிச்சிடுவோம். அப்ப முன்னேறுவான் அப்படின்னு கோவம் வந்துருக்கு. நான் இப்ப எப்பயுமே நம்ம ஊருக்கான நான் எதிர்பார்க்கறதே இல்லை. எல்லாம் அதர்ஸ் இருக்கு. இப்ப கராத்தே சிலம்பரசன், நம்ம கல்வியறை ராகுல், அவங்களாம் எப்படி எனக்கு பழக்கம். பேஸ்புக்ல பாக்குறோம், அவங்க வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. நான் செய்யற சார் டியூஷனுக்கு ஏதாவது சொல்றாங்க. ஆனா நம்ம ஊருக்காரங்க ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் போட்ட ஒரு 10 நிமிஷம் பிச்சுட்டு ஓடிச்சு பேஸ்புக்ல. நான் ஒரு கவிதை எழுதணும், என்னடா பண்ணுது கவிதை எழுதுனா போட்டு ஒரு நிமிஷத்துல 980 பேர் பார்த்தாண்டா. ஒரு நிமிஷம் ஆகல. ஹேய், நான் கிட்டத்தட்ட 400 வீடியோ போட்டிருக்கேன் யூடியூப்ல. பேஸ்புக்ல பாருங்க 600 மேல வீடியோ போட்டுக்கிறான். ஒரு கவிதை சும்மா போட்டோம் பாருங்க, அங்கிருந்து எனக்கு போன் அடிக்கிறான். ஏய், அந்த பேஸ்புக்கை டெலிட் பண்ணிடுறான். ஏன்டா அப்படின்றான். ஏய், இது வரைக்கும் ஒருத்தம் கூட உங்களுடைய வீடியோ லைக் பண்ண மாட்டான். இந்த லவ் இந்த கவிதை போட்டாங்க எத்தனை பேர் லைக் பண்றான் பாரு. அப்படியே அப்படி டெலிட் பண்ணி விட்டான். இருக்காது பேஸ்புக்ல. இப்ப இது பண்ணி இதை உற்சாகப்பட்டாங்க. ஒரு ஆசிரியர் இது எழுதலாமான்னு ஒருத்தவரை கமெண்ட் பண்ணல, சார் இந்த கவிதை எழுதலாமான்னு. ஆனா அத்தனை பேரை லைக் பண்றாங்க. 980 பேருக்கு நான் ஸ்கிரீன்ஷாட் போட்டு நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஆனா ஒரு நல்ல விஷயத்துக்கு ஒருத்தவங்க லைக் பண்ண மாட்டான். இது